எங்கடா அந்த பிஸ்கட் பொம்பளை? எங்க தேடினாலும் கிடைக்க மாட்டேங்கிறான். நானும் திட்டு விசிறி பார்க்காம தியேட்டர் ஆலையில கிடைக்கலடா. அவன் மட்டும் கையில கிடைக்கட்டும், பெண்ட நிமித்திடுறேன். பார்ட்டி மாட்டி வச்சுடா. ஆஹா டேய், அங்க பாடுறாதே கேள்வி வேற ஒருத்தி நகைக்கு பிராக்கெட் போட்டுங்கறா. ஏமா தனியா வந்தியா டூரா வந்தீங்களா? தனியா தான் வந்திருக்கேன். அப்போ ஒரு பிஸ்கட் சாப்பிடுறது. இந்த மாதிரி கேள்விங்கெல்லாம் நம்ம வேற மாதிரி டீல் பண்ணோம். மெதுவா போய் ஒரே அமுக்கா ஒரே அமுக்கா அமுக்கணும். ஆஹா, இந்த ஹேண்ட்ஸ் அப்னு ரெண்டு வார்த்தை எனக்கு தெரியாம போச்சுடா. தெரிஞ்சிருந்தா இது தொட்டதுக்காக கையில அந்த பாப்கார்னை தூக்கி போட்டு முட்டி தாய மூச்சு வாங்க ஓட இருக்க மாட்டேன்ல. அதெல்லாம் விடுறா. ஏய் கிழவி, என்ன முதல்ல நகையை எடு. எங்க இருந்து எடுக்கிறது? அட நீ என்னப்பா, அந்த பொண்ணோட அப்பா ஒரு பெரிய கிரிமினல் லாயரா, திருட்டு நகை வாங்குற வியாபாரி கிட்ட இருந்து மறுநாள் ஆள் அனுப்பிச்சு அம்புட்டு நகையை அள்ளிட்டு போட்டான்பா. என்னது? மறுநாள் நகையை வாங்கிட்டு போயிட்டாரா? ஆப்பாண்ணா, இதுல ஒரு பெரிய கொடுமை என்ன தெரியுமா? நான் கோயம்பேட்டுல கீரைக்காரி கிட்ட அடிச்சு வச்சிருந்த ஒரு 4 பவுன் சங்கிலியே அள்ளிட்டு போட்டான்பா. ஃபீலிங். டேய், அவளை நம்ம சும்மா விட கூடாதுடா. நகையை வாங்கிக்கின்னு நம்மளே மிரட்டிட்டு இருக்காளாவா? ஹலோ ஹலோ, நான் திவ்யா பேசுறேன். ஏய், திவ்யா தான்டா பேசுறேன். சொல்லுங்க மேடம். டைம் கொடுத்து இன்னையோட ஒரு வாரம் ஆச்சு. என் ஜெயின் இன்னைக்கு வரலனா என்ன உயிரோடவே பார்க்க முடியாது. இங்க சிக்னல் கொஞ்சம் வீக்கா இருக்கு மேடம். கொஞ்சம் திரும்ப சொல்றீங்களா? சிக்னல் வரலையா? ஜெயின் வரலனா நான் செத்து போய்டுவேன்னு சொல்றேன்டா. டேய், இன்னும் அவ அதே மெயின்டைன் பண்றாடா. அவளை அங்கேயே இருக்க சொல்லு. ஹலோ மேடம். உடனே ஃபேஷன் டெக்னாலஜி கிட்ட வாங்க. நான் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்சம் லேட்டா வந்தாலும் என்ன உயிரோடவே பார்க்க முடியாது. ஐயோ மேடம், நீங்க அவசரப்பட்டு எதுவும் பண்ணிடாதீங்க. நாங்க கண்டிப்பா வரோம். என்னங்க இது? என் நகையை கொண்டு வந்தியா? கொண்டு வர மாட்டேன். நீ எப்படியா திருப்பி கொடுப்ப? திருடு அயோக்கிய ராஸ்கல். அந்த நகை இல்லாம என்னால வாழ முடியாது. அதான் சாகலான்னு முடிவு பண்ணி பாய்சன் போட்லோட வந்திருக்கேன். சும்மா இருங்கடி. நான் சாகும்போது உன்னை நிம்மதியா விட்டுட்டு சாக மாட்டேன். அதுக்கு காரணம் நீதான்னு சொல்லி உன் ஐபிஎஸ் கார்டை வச்சு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி உன்னை ஜெயில தள்ளிட்டு தான் நான் அப்ப இதுக்கு யார் ஜாமீன் கொடுத்தாங்க? அப்புறம் சொல்லு. எப்ப எடுத்தாலும் மேல வந்துடுறாயா? திருட, அயோக்கிய, ராஸ்கல்னு இத்தனை நாள் என்ன டார்ச்சர் பண்ணிட்டல. எதுக்காக இதெல்லாம் பண்ண? இதுக்குதான். அட பாவிங்களா, நீங்க கடலை போடுறதுக்காக என்ன கதற விட்டுட்டீங்களடா. ஏண்டா சாரி மண்டா, இதுக்கு நீ சப்போர்ட்டா? ஒண்ணா நீ சப்போர்ட்டா? ஊர்ல இருந்து வர்ற குருவோட அக்காவை பைலட் செட்டப்ல கூட்டு வரமே. எப்படி? அட வாங்க மாப்ள. வாமா. மாமா, அப்பா கூடவே இருக்குன்னு ஆசைப்பட்டேன். அதே மாதிரி வந்துட்ட பாத்தியா? சார், நீங்க வேலை கொடுத்தீங்க, நான் இல்லைன்னு சொல்லல. கவர்மெண்ட்ல எனக்கு நல்ல ஜாப் கிடைச்சிருக்கு சார். நாளைக்கே சர்டிபிகேட்ஸ் கொடுத்து டியூட்டில ஜாயின் பண்ண சொல்லிருக்காங்க சார். இல்லனா என் வாழ்க்கையே ஸ்பாயில் ஆயிடும் சார். என் சர்டிபிகேட்ஸ் கொடுத்துருங்க சார். சர்டிபிகேட் தானே தாரேன். 1 லட்ச ரூபாய் கொடுத்துட்டு சர்டிபிகேட் வாங்கிட்டு போ. சார், ₹1,00,000? ₹1,00,000 எங்க சார் போவேன்? சார், இருக்கிற கொஞ்ச நெஞ்ச சொத்தை வித்துதான் எங்க வீட்டுல என்ன கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க சார். எனக்கு இருக்கிற ஒரே சொத்து அந்த சர்டிபிகேட் மட்டும்தான் சார். சார், தயவு செஞ்சு என் சர்டிபிகேட் என்கிட்ட கொடுத்துருங்க சார், ப்ளீஸ் சார். நீங்க கெஞ்சி கூத்தாடி வேலையில் சேருவீங்க. கடைசியில கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சோம்னா டாடா காமிச்சிட்டு போயிருவீங்க. நாங்க என்னங்கிறத ஒழுங்கா கேட்ட பணத்தை கொண்டாந்து இல்ல பொத்திட்டு போய் வேலை பார். லவ்ஸ் பண்ண சர்டிபிகேட் எல்லாம் போட்டு கொளுத்திடுவேன். தயவு செஞ்சு என் சர்டிபிகேட் கொளுத்திடாதீங்க சார். என் சர்டிபிகேட் கொடுத்துருங்க சார், ப்ளீஸ் சார். சார், ப்ளீஸ் சார்.
யாரா சர்டிபிகேட் தரமாட்டேன்னு சொன்ன கான்ட்ராக்டர்? அதோ அவன்தான். சர்டிபிகேட் எடா. டேய் விடுடா. குரு டேய் டேய் ஏண்டா பப்ளிக் பிளேஸ்ல மிருக மாதிரி நடந்துக்கிற? இவன் மனுஷனா நடந்துக்கல, அதனாலதான் என் சர்டிபிகேட் திருப்பி கொடுன்னு கிருஷ்ணா கெஞ்சிருக்கான்ப்பா. இவன் கிருஷ்ணா போட்டு அடிச்சிருக்கான். நான் அடிச்சதுனாலதான் இப்ப சர்டிபிகேட் திருப்பி கொடுத்திருக்கான். டேய் இதெல்லாம் உனக்கு வேண்டாம், ஒதுங்கி போன்னு சொன்னா கொஞ்சம் கூட புரிஞ்சு மாட்டேங்கிறேன். நான் புரிஞ்சுக்கிட்டப்பா, நீங்க தான் புரிஞ்சுக்கல. இவன மாதிரி ஆளுங்களோட தைரியமே உங்களை மாதிரி ஆளுங்களோட பயம்தான். வேணாம் விட்டுரு அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா நான் கொஞ்சம் ஒதுங்கிக்கிறேன், நீ பாடுறான்னு ஒரு வார்த்தை சொல்லி பாருங்க. இவன் வீடு தேடி வந்து சர்டிபிகேட் கொடுத்திருப்பான். டேய் தெரியாம ஒரு பொறுக்கிட்ட மோதிட்ட, இனிமே தாண்டா இருக்கு உனக்கு வில்லங்க. டேய், நீ பொறுக்கி உன்னால படிச்சவனா நடந்துக்க முடியாது. ஆனா நான் படிச்சவன் எந்த நேரத்தையும் பொறுக்கியா மாறிடுவேன். தாங்க மாட்டேன். டேய்